எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் பார்க்க போறது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் நம்மளுக்கு எந்த விதத்தில் பயன்படுகிறது? இந்த ரெண்டு சென்டென்சஸும் எதுக்காக படிக்கணும்? இது நம்மளுக்கு எந்த விதத்தில் நம்மளுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எது பிரயோஜனமாக இருக்கும் என்றால், மெஜாரிட்டி ஆஃப் த சென்டென்சஸ் நியூஸ் பேப்பரில் ரைட்டிங்ஸில் வரும்போது மெஜாரிட்டி ஆஃப் த சென்டென்சஸ் பேசிவ் வாய்ஸில் வரும். ஏன் அது பேசிவ் வாய்ஸில் வருது? அதை வந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுக்கு மீனிங் என்ன? அதை எப்படி புரிவது? அது இந்த பேசிவ் வாய்ஸ் தெரிஞ்சதுதான் அதெல்லாம் புரியறதுக்கு நம்மளுக்கு லகுவாக இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னு இப்படி ரெண்டு வாய்ஸஸ் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்னா என்ன? ரெண்டுமே ஒன்று தான் சார். ஆக்டிவ் வாய்ஸும் பேசிவ் வாய்ஸும் ரெண்டும் ஒன்று தான். இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம் என்று இருந்தால் இப்படியே சொல்லிட்டு போகிறோம். அப்படியே இனி ஒரு பேசிவ் வாய்ஸ்னு கஷ்டப்படுத்தணும், நாம இதே சொல்லிட்டு போகிறோம். அப்போ ஆக்டிவ் பேசிவ் சொன்ன உடனே முதல்ல நம்மளுக்கு ரெண்டு சென்டென்சஸ் ஞாபகம் வரும். எது? நம்பர் 1, நம்ம 6ஆம் கிளாஸில் படிச்சது யோசிச்சு பாருங்க. ராமா கில்ட் ஏ ஸ்னேக். ராமா ஒரு பாம்பை கொன்றார். ஒரு பாம்பு ராமாவால் கொல்லப்பட்டது. A snake was killed by Rama. இனி ஒரு சென்டென்ஸ் இதை விட பாப்புலர் சென்டென்ஸ், பாப்புலர் ஃபேமஸ், இதை விட பாப்புலர் சென்டென்ஸ் என்னன்னா, கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அதுக்கு உச்சரிப்பு பாருங்க. உச்சரிப்பு எப்படி? அமெரிக்கா, அமெரிக்கா, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அது அமெரிக்கா கிடையாது, அமெரிக்கா, அமெரிக்கா. செகண்ட் syllable should be stressed. Columbus discovered America. Columbus discovered, அது Columbus கிடையாது, Columbus. Columbus discovered America. Columbus அமெரிக்காவை கண்டுபிடித்தார். அமெரிக்கா கொலம்பஸால் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்கா was discovered by Columbus. இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் என்ற என்னன்னா, தமிழ்ல என்ன சொல்றேன்னா, அது செய்வனே, செய்யப்பாட்டு வினை. நான் டிரான்ஸ்லேஷன் கேட்கல, என்ன மீனிங், அதுக்கு மீனிங் என்னன்னா எழுதி பார்ப்போம். முதல்ல கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. COLUMBUS, கொலம்பஸ் டிஸ்கவர்ட், DISCOVERED, டிஸ்கவர்ட் அமெரிக்கா, AMERICA, அமெரிக்கா. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. இது மூணு வார்த்தைகள் இருக்கு. இதுக்கு பேசிவ் வாய்ஸ் என்ன? அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். அமெரிக்கா, AMERICA, அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை COVERED, டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ், COLUMBUS, கொலம்பஸ், கொலம்பஸ். அப்போ முதல் சென்டென்ஸ் பார்ப்போம். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா. மூணு வார்த்தைகள் இருக்கு. இதுல சப்ஜெக்ட் என்ன? சப்ஜெக்ட் சொல்றது ஒரு சென்டென்ஸ்ல முதலில் வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு சப்ஜெக்ட் சொல்லுவோம். ஜெனரலி இதுக்கு எக்ஸெப்ஷன் கேசஸ் உண்டு. இதுல கொலம்பஸ். அப்போ ஏன் இது ஆக்டிவ் வாய்ஸ் என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் ஆக்ட்ஸ். இந்த வாக்கியத்தில் முதலில் வரக்கூடிய எழுவாய் தான் செயல்படுகிறது, ஆக்ட் பண்ணுகிறது. சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணுவதால் இதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது சென்டென்ஸ்ல அமெரிக்கா சப்ஜெக்ட், அமெரிக்கா வாஸ் டிஸ்கவர்ட் பை கொலம்பஸ். இதுல சப்ஜெக்ட் வந்து அமெரிக்கா. பேசிவ்னு சொன்னாலே இன்ஆக்டிவ்னு அர்த்தம். ஏன்பா பேசிவா இருக்க, ஏதாவது பேசு, ஏன் உம்மன் இருக்க? why are you passive? why are you passive? ஏன் உம்மன் இருக்க, ஒன்னும் பேசாம ஏதாவது பேசு. அப்போ பேசிவ்னாலே இன்ஆக்டிவ் என்று அர்த்தம். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ், இன்ஆக்டிவ் வாய்ஸ். சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணது, சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணல. சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணுவதால் அதுக்கு ஆக்டிவ் வாய்ஸ், சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணாததால் இதுக்கு பேசிவ் வாய்ஸ். அப்போ ஆக்டிவ் பேசிவ் தெரிவதற்கு 10 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஒரு ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? If the subject of the sentence acts, it is active voice. If the subject of the sentence doesn't act, it is passive voice. சரிதானா?
அடுத்தது இது முடிஞ்சது. நீங்க எந்த சென்டென்ஸும் எடுத்து பாருங்களேன். they were arrested, அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் தே சப்ஜெக்ட். அப்போ தே வந்து ஆக்ட் பண்ணல, அதனால அது பாசிவ் வாய்ஸ். சரிங்களா? அப்ப எந்த சென்டென்ஸ் எடுத்து பாருங்க, பாசிவ்னா சப்ஜெக்ட் ஆக்ட் பண்ணாது. சரி, அடுத்த क्वेश्चन. அப்ப பாசிவ் வாய்ஸ் என்ற வடிவம் எதற்காக தேவை? அப்போ சொல்லும்போது நம்மளுக்கு என்ன சொல்லி தந்திருக்காங்க? ரெண்டும் ஒண்ணுதான், இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம், ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒண்ணு அல்ல. ரெண்டும் ஒண்ணு அல்லன்னா அல்ல. ஓகே, ஏன் ரெண்டும் ஒண்ணு அல்ல அப்படின்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பிளேசஸ்ல பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்துகிறார்கள். பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்தக்கூடிய இடத்தில் ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படுத்தினா நல்லா இருக்காது, பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்தினாலும் இட் லுக்ஸ் அப்சர்ட், அது வந்து கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கும். இப்ப நான் இப்படி சொல்லிட்டு விட்டேனா நீங்க விட்டுருவீங்களா? உதாரணம் சொல்லணும் அல்லவா? பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்தக்கூடிய இடத்தில் பல இடங்களில் ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படுத்தினால் அது அந்த சென்டென்ஸுக்கு, வாக்கியத்துக்கு அழகல்ல. உதாரணத்துக்கு, the election was conducted, the election was conducted, தேர்வு நடைபெற்றது, தேர்தல் நடைபெற்றது. அப்போ தேர்தல் நடைபெற்றதுக்கு பாசிவ் வாய்ஸ் என்ன? இதுதான் தேர்தல் நடைபெற்றது. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷனை நடத்தியது, தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்தியதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்ல. பிகாஸ் we are bothered about the election, not the conductor. சரி, தேர்வுகள் நடத்தப்பட்டன, the examinations were held, passive voice. யூனிவர்சிட்டி தேர்தல்கள் நடத்தியது சொல்ல முடியுமா? நல்லா இருக்கா? யூனிவர்சிட்டி தானே நடத்தும், சொல்ல முடியாது. தேர்வுகள் நடைபெற்றன, சரிதானா? the result was published, passive voice. the university published the results, முடிவுகள், யூனிவர்சிட்டி முடிவுகள் வெளியிட்டது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்ல. ஏன்னா we are bothered about the முடிவுகள், results. சரிதானா? the students will be sent, the students இந்த இடத்துல வராது. the hall ticket will be sent to the students individually. hall ticket மாணவர்களுக்கு தனித்தனியாக அனுப்பப்படும். இது யூனிவர்சிட்டி மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் தனித்தனியாக அனுப்பி வைக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, இதாவது பரவாயில்ல. 5,000 people were killed in Indonesia by earthquake. இந்த இடத்துல the earthquake killed 5,000 people சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதல்ல. அப்போ பல இடங்களில் பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்தக்கூடிய இடங்களில் நாம் ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படுத்தினா அந்த வாக்கியத்துக்கு அழகல்ல. இனி ஒண்ணு, மிஸ்டர் டிராவிட் வாஸ் எலெக்டட் கேப்டன். இதை விட்டுட்டு the cricket board elected டிராவிட் கேப்டன் சொல்ல முடியுமா? அது யார் எலெக்ட் பண்ணா நம்மளுக்கு தேவையில்லை, பாத்தீங்களா? அப்போ எந்த இடத்தில் நம்மளுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பயன்படுத்த முடியாதோ அந்த இடத்தில் பாசிவ் வாய்ஸ் பயன்படுத்துகிறோம். அதுக்காக தான் இந்த வடிவம் வந்தது. இப்போ நம்ம ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாற்றுவது எப்படி என்று பார்ப்போம். வெரி சிம்பிள். இது வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப சிம்பிளா படிச்சுக்கலாம். இப்போ நாங்க பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், ஆக்டிவ்ல இருந்து பாசிவ் மாத்துறதுக்கு மெயினா மூணே ரூல்ஸ் இருக்கு. அதுல உள்ள ஒரு ரூல் வந்து அனைவருக்கும் தெரியும், நீங்க அனைவரும் தெரிந்து இருக்கிறீர்கள். அதாவது அதுல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆயிடும். சே கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, அமெரிக்கா இங்க வந்துடுது, கொலம்பஸ் அங்கே போயிடுது. ராமா கில்ட் ஏ ஸ்னேக், ஸ்னேக் இங்க வந்துடுது, அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாறிடுது. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். ரெண்டாவது விஷயம் தெரிய வேண்டியது என்னன்னா, இது கிட்டத்தட்ட 50% of the students know this. மாணவர்களில் 50% மாணவர்களுக்கு இரண்டாவது உண்மையும் தெரியும். என்னது? அந்த
எந்த வாக்கியம் இருந்தாலும் சரி, அது நிகழ்காலம் இருந்தாலும் சரி, இறந்த காலம் இருந்தாலும் சரி, எதிர்காலம் இருந்தாலும் சரி, தொடர் நிகழ்காலம் தொடர் இறந்த காலம் இருந்தாலும் சரி, ரைட், present perfect, past perfect, future perfect, right, that is தொடர், இது என்ன சொல்வீங்க, present perfect, அதாவது பூரண நிகழ்காலம், பூரண இறந்த காலம், பூரண எதிர்காலம், present perfect, past perfect, future perfect, எது இருந்தாலும் passive voice மாற்றும் போது அதில் பயன்படுத்தப்பட்ட வேர்பை, வினை சொல்லை அந்த மூணாவது காலம்ல வரக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றிவிட வேண்டும். எந்த டென்ஸ் இருந்தாலும் அது இரண்டாவது வடிவம், இரண்டாவது ரூல். ஒரு வாக்கியத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இல்லைன்னு வச்சிருமே, ரிட்டன் இல்லை, ரோட் இருக்கு, அது பாசிவ் வாய்ஸ் அல்ல. டுக் இருக்கு, டேக்கன் இல்லை, அது பாசிவ் வாய்ஸ் இல்லை. கேவ் அல்லது கிவ் இருக்கு, கிவன் இல்லை, அது பாசிவ் வாய்ஸ் இல்லை. கண்ணு மூடிட்டு சொல்லிடலாம், ஒரு வாக்கியத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இல்லை என்றால் அது பாசிவ் வாய்ஸாக இருக்கவே முடியாது. இது இரண்டாவது ரூல். அப்ப இதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கு பாருங்க. அதாவது பழகியவர்கள், நண்பர்கள் ரெண்டு இருக்கும். அதை நாங்க ஆங்கிலத்தில் அக்வைண்டன்ஸ் அப்படின்னா தெரிஞ்சால். இது யார், உங்க ஃப்ரெண்டா? இல்ல, தெரிஞ்சால். இஸ் ஹி யுவர் ஃப்ரெண்ட்? நோ, ஹி இஸ் மை அக்வைண்டன்ஸ். ACQUAINTANCE, அக்வைண்டன்ஸ். ஹி இஸ் மை அக்வைண்டன்ஸ். அக்வைண்டன்ஸ்னா பழகனாள், தெரிஞ்சால். அப்போ தெரிஞ்சாலு, நண்பர், இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ எங்களுடைய நண்பர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். All our friends are our acquaintances. நம்மளுடைய நண்பர்கள் எல்லாம் நம்மளுக்கு பழகியவர்களாக தானே இருக்க வேண்டும், இருப்பார்கள். But all our acquaintances are not our friends. நம்மளுக்கு பழகியவர்கள் அனைவரும் நம்மளுடைய நண்பர்கள் அல்ல. சரிதானா? அதேபோல் all passive voice sentences should have past participle verb. ஒரு past participle verb இல்லைன்னா அது passive voice அல்ல. But all sentences having past participle verb are not passive voices. present perfectக்கும் past participle பயன்படுத்துறோம். He has written a letter. written வந்துட்டு அது written இருக்கனால அது passive voice சொல்லிட முடியாது. ஏன்னா ஆக்டிவ்லயே perfect tenseக்கு present perfect, past perfect, future perfect, இது மூணுக்குமே நாம் past participle பயன்படுத்துறோம். அது எப்படி? all passive voice sentences should have past participle verb, written, taken, broken, given, seen. சரிங்களா? But all sentences having past participle verb are not passive voices. Okay? அப்போ ரெண்டு ரூல் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் ரூல் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆயிடுது, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகி விடுகிறது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறுது. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய வினை சொல் verb past participle ஆக மாற்றப்படுகிறது. மூணாவது வெளியிலிருந்து be form of verb ஒரு இன்சர்ட் பண்ணணும். அதுதான் மாணவர்களுக்கு ஒரு சின்ன குழப்பம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. குமார் பைஸ் a book. குமார் ஒரு புத்தகம் வாங்குகிறான். பாசிவ் வாய்ஸ் சொல்லுங்க. குமார் பைஸ் a book. குமார் ஒரு புத்தகம் வாங்குகிறான். பாசிவ் வாய்ஸ் a book was bought by குமார் கிடையாது. ஏன்னா குமார் பைஸ் a book இருப்பதால் இது நிகழ்கால வாக்கியம் ஆகையால் a book is bought by குமார். is தான் வரணும். நம்ம என்னன்னா passive voiceனா was வரணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் is வரணும்? அந்த ரூல் பார்ப்போம். இப்போ present tense, past tense, future tense ஒவ்வொரு டென்ஸ்க்கும் தெளிவாக எல்லாம் சப்ஜெக்ட் மாத்தி தமிழும் ஆங்கிலம் எப்படி அது மாற்றப்படுகிறதுன்னு நீங்க என் கூடவே சொல்லிட்டு வாங்க. இதை திரும்ப திரும்ப இந்த சிடி நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஆக்டிவ் பாசிவ் தெளிவாக புரியும். அது மாத்திரமல்ல உங்களால் பேச முடியும். இது பலர் ஆங்கிலத்தில் ஈஸியா சொல்லி விடுவார்கள், ஆனா தமிழ்ல சொல்லும்போது கஷ்டப்படுவாங்க. ஏன்னா தமிழ்ல சொல்லி பழக்கம் இல்லை, அது தெரியுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப எழுதி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ
நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். தமிழ்ல நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். கடிதம் எழுதுகிறேன். எழுதுகிறேன். சரிதானா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I write a letter. I write a letter. W-R-I-T. I write a letter. இதுக்கு passive voice. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. ஒரு கடிதம் ஒருக்கா நான் தமிழ் எழுதினேன், மீதி எல்லாம் நீங்க எழுதிடுங்க. ஒரு கடிதம், ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. எழுதப்படுகிறது. ப்ளூரல்லாம் நீங்களே எழுதிக்கிறோங்க, நான் சொல்றேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I write a letter. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? ஆப்ஜெக்ட் a letter இங்க வந்துரும். a letter, L-E-T-T-E-R, a letter. ரூல் வந்துட்டு இல்ல, ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறுது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா. a letter dash by me. I வந்து மீயா மாறி இருக்கு. அப்ப இந்த இடத்தில் ஒரு சேஞ்ச் இருக்கு. என்ன? இது ரிட்டன் தான் தெரியுமே, ரிட்டனை மாத்தணும். W-R-I-T-T-E-N. ஏன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். a letter dash written by me. a letter dash written மாறினது ஏன் தெரிஞ்சிட்டு உங்களுக்கு. அப்ப இந்த இடத்தில் was போடக்கூடாது. ஏன்னா I write a letter present tense இருப்பதால் present tenseல் past நீங்க passive voice மாத்த வேண்டுமானால் வெளியில இருந்து நீங்க சேர்க்க வேண்டியது am, is அல்லது are. am வந்து ரொம்ப ரேரா தான் வரும். ஏன்னா அது ரொம்ப I am invited என் மேல் ஏதாவது நடந்தாதான் அது வரும். is அல்லது are சேர்க்க வேண்டும். I write a letter. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. a letter singular is written by me. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. அப்போ present tense இருந்தால் வெளியில் இருந்து am, is அல்லது are சேர்க்க வேண்டும். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். இது ஒரு ஃபார்முலா படிக்கிறீங்க. இதே மாதிரி நீங்க வெவ்வேறு verbs மாத்தி போடலாம். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். I write a letter. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. a letter is written by me. அது ரிட்டன் மாறாது, எல்லாத்துக்கும் வரக்கூடியதான். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாறிட்டு is மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும். ஏன்னா இந்த is தான் இந்த சென்டென்ஸ் உடைய டென்ஸ் காணிக்கிறது. ஏன்னா எல்லா டென்ஸ்லயும் ரிட்டன் இருக்கும் அல்லவா, இல்லைன்னா நாங்க கண்டுபிடிக்க முடியாது. a letter is written by me. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. இதே plural பார்ப்போம். I write some letters. நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். இதே பாருங்க plural. நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். சில. I write some letters. S-O-M-E, some letters. சரிதானா? நான் சில கடிதங்கள், கடிதம் சொல்லாமே, கடிதங்களுக்கு கடிதம் சொல்லுங்களே. நான் சில கடிதம் எழுதுகிறேன். கடிதங்கள் அல்லது கடிதம். நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். I write some letters. இதுக்கு உச்சரிப்பு பாருங்க. letters Z என்று உச்சரிங்க, letters கிடையாது, அது letters. I write some letters. சில கடிதங்கள், சில கடிதம் என்னால் எழுதப்படுகின்றன. படுகின்றன, படுகிறது வரக்கூடாது. சில கடிதங்கள் என்னால் எழுதப்படுகின்றன. சில கடிதங்கள் என்னால் எழுதப்படுகின்றன. சில கடிதம் சொல்லுங்க, இல்ல சில கடிதங்கள் சொல்லுங்க. சில கடிதம் என்னால் எழுதப்படுகின்றன. படுகின்றன. இங்க மாத்தலாம். some letters. some letters. இங்க பாருங்க, some letters plural ஆல் is மாத்தணும் அல்லவா, because plural. some letters are written by me. வேற ஒண்ணும் மாறாது. பாருங்க, I write a letter. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. a letter is written by me. நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். I write some letters. சில கடிதங்கள் என்னால் எழுதப்படுகின்றன. some letters are written by me. clear? இப்போ இதே வடிவத்தில் நீங்க நாம்
எல்லாம் சப்ஜெக்ட் மாத்தி சொல்லிட்டே வரேன், நீங்களும் கூடவே சொல்லி பழகுங்க. தமிழ்ல பர்டிகுலர்லி சொல்லியே ஆகணும். நீங்க தமிழ்ல தான் தெரியும்னு சொன்னா தமிழ்ல சொல்ல தெரியாது. நான் ஒவ்வொன்றும் சப்ஜெக்டை மாத்தி ஐ ஆச்சு, அடுத்தாலே வி நாம் சொல்லிட்டே வரட்டா. நீங்களும் நிதானமா சொல்றேன், நீங்களும் இதை கேட்டு ரிப்பீட் பண்ணுங்க, ஈஸியா உங்களுக்கு வந்துடும். நீங்க வேர்பை மாத்தணும், ரைட்டுக்கு பதிலாக வேற ஒரு வேர்பை போட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். we write a letter. நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். இதை எழுத வேண்டாம், தெரியும் இல்ல. நாம் ஒரு கடிதம் வேணா எழுதுகிறோமே, நான்கு பதிலா நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். we write a letter. சரிதானா? இதே மாதிரி தான் நீங்க இது மட்டும் போடுவோம். we நாம் write a letter. நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். சரிதானா? we write a letter. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. என்னால் பதிலா எங்களால் எழுதப்படுகிறது. பாருங்க, ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. சரிதானா? நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். we write a letter. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். we write a letter. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. a letter is written by us. a letter is singular. a letter is written by us. எங்களால் ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. a letter is written by us. இதுக்கு plural. நாம் சில கடிதங்கள் எழுதுகிறோம். நீங்க இதே மாத்தி எழுதிக்கிடுங்க, ஸ்லோவா சொல்றேன். நாம் சில கடிதங்கள் எழுதுகிறோம். we write some letters. சில கடிதங்கள் எங்களால் எழுதப்படுகின்றன. some letters are written by us. சரிதானா? plural. அடுத்தால நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய். you write a letter. ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படுகிறது. நீங்க இதை அப்படியே சொல்லி ஒரு 10 வினை சொல் verbs மாத்தி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட fluency அப்படியே நிக்கும் நுனி நாக்கில். பேசும்போது தானா இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வரும். நானும் கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி இதை முடிச்ச உடனே கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், நீங்க கேளுங்க. அது நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய். you write a letter. ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படுகிறது. a letter is written by you. நீ சில கடிதங்கள் எழுதுகிறாய். you write some letters. சில கடிதங்கள் உன்னால் எழுதப்படுகின்றன. some letters are written by you. அடுத்தால நீங்கள், அதே you தான். நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். you write. அந்த you are right வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னேன் ரைட் ரோட்டுக்கு முன்னால சப்ஜெக்டுக்கும் ரைட் ரோட்டுக்கும் இடையில எதுவுமே இஸோ ஆரோ ஹேவோ வரக்கூடாது. யூ சிங்குலர் இருந்தாலும் யூ புளூரல் இருந்தாலும் நீங்கள் இருந்தாலும் இஸோ ஆரோ வேண்டாம். யூ ரைட் சம் லெட்டர்ஸ். நீங்கள் முதல்ல ஒரு லெட்டர். நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகிறீர்கள். யூ ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் உங்களால் எழுதப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ. யூக்கு யூ தான் பழையபடி. நீங்கள் சில கடிதங்கள் எழுதுகிறீர்கள். யூ ரைட் சம் லெட்டர்ஸ். சில கடிதங்கள் உங்களால் எழுதப்படுகின்றன. சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை யூ. அடுத்தாலே அவன். அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். he writes. ஏன்னா present tenseல he, she, it writes. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. he writes a letter. அவன் ஒரு கடிதம் எழுதுகிறான். ஒரு கடிதம் அவனால் எழுதப்படுகிறது. a letter is written by him. அவன் சில கடிதங்கள் எழுதுகிறான். he writes some letters. சில கடிதங்கள் அவனால் எழுதப்படுகின்றன. some letters are written by him. அடுத்தாலே அவள். அவள் ஒரு கடிதம் எழுதுகிறாள். it writes
அவள்னா she writes a letter. ஒரு கடிதம் அவளால் எழுதப்படுகிறது. A letter is written by her. அவள் சில கடிதங்கள் எழுதுகிறாள். She writes some letters. சில கடிதங்கள் அவளால் எழுதப்படுகின்றன. Some letters are written by her. அது ஒரு கடிதம் எழுதுகிறது. அது எப்படி சார் கடிதம் எழுதும் அப்படின்னு கேட்டால், அந்த மியூனிசிபாலிட்டி ஒரு கடிதம் எழுதும். அந்த குழு எழுதாதா? அதை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கம்ப்யூட்டர் ஒரு கடிதம் எழுதுகிறது. It writes a letter. ஒரு கடிதம் அதுவால் எழுதப்படுகிறது. A letter is written by it. அது சில கடிதங்கள் எழுதுகிறது. It writes some letters. சில கடிதங்கள் அதுவால் எழுதப்படுகின்றன. Some letters are written by it. அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். They write a letter. ஒரு கடிதம் அவர்களால் எழுதப்படுகிறது. A letter is. அது is சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அந்த is இப்படியாக உச்சரிக்கணும். Z. அது is கிடையாது. is நான் சொல்ல மறந்துட்டேன். A letter is written by them. அவர்கள் சில கடிதங்கள் எழுதுகிறார்கள். They write some letters. சில கடிதங்கள் அவர்களால் எழுதப்படுகின்றன. Some letters are written by them. இது நீங்க என்ன செய்யணும்னா, இதை திரும்ப 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 கேட்டு, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். ஐ ரைட் சம் லெட்டர். சில கடிதங்கள் என்னால் எழுதப்படுகின்றன. சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை மீ. நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம். வி ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை அஸ். நாம் சில கடிதங்கள் எழுதுகிறோம். வி ரைட் சம் லெட்டர். சில கடிதங்கள் எங்களால் எழுதப்படுகின்றன. சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை அஸ். நீ ஒரு கடிதம் எழுதுகிறாய். யூ ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை யூ. நீ சில கடிதங்கள் எழுதுகிறாய். நீ சில யூ ரைட் சம் லெட்டர்ஸ். சில கடிதங்கள் உன்னால் எழுதப்படுகின்றன. சம் லெட்டர்ஸ் ஆர் ரிட்டன் பை யூ. இப்படி திரும்ப 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 சொன்னீங்கன்னா ஈஸியா வந்துடும். முதல்ல கேட்கும்போது உங்களுக்கு அப்பா என்ன ஸ்பீடா சொல்றாருப்பான்னா, நானும் உங்களை மாதிரி ஆரம்பத்தில் தொத்தக்கா பத்தக்கான்னு சொல்லியிருப்பேன். இப்போ இதே பிரசன்ட் டென்ஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு இதுக்கே செகண்ட் ரவுண்ட் வரும்போது இதுக்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்னு இருக்கு. இப்போ நான் பாஸ்ட் டென்ஸ்க்கு போறேன். அதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் நெகட்டிவ் சென்டென்ஸ். அது எப்படின்னா, நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ஐ ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறது. எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ. நான் ஒரு கடிதம் எழுதுவதில்லை. ஐ டோன்ட் ரைட் எ லெட்டர். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுவதில்லை. எ லெட்டர் இஸ்ன்ட் ரிட்டன் பை மீ. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேனா? கொஸ்டின். டு ஐ ரைட் எ லெட்டர்? ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுகிறதா? இஸ் எ லெட்டர் ரிட்டன் பை மீ? நான் ஏன் ஒரு கடிதம் எழுதுகிறேன்? why do I write a letter? ஒரு கடிதம் என்னால் ஏன் எழுதப்படுகிறது? why is a letter written by me? நான் ஒரு கடிதம் எழுதுவதில்லையா? don't I write a letter? ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுவதில்லையா? isn't a letter written by me? நான் ஏன் ஒரு கடிதம் எழுதுவதில்லை? why don't I write a letter? ஏன் ஒரு கடிதம் என்னால் எழுதப்படுவதில்லை? why isn't a letter written by me? இது plural. நான் சில கடிதங்கள் எழுதுகிறேன். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஐ வி யூ ஹி ஷிக்கு நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் இப்படியே ஆக்டிவ் பேசிவ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆக்டிவ் பேசிவ்ல ஒரு 1500 2000 சென்டென்சஸ் வந்துடும் ஒரே வேர்புக்கு. சரிதானா? இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல நான் ஒரு கடிதம் எழுதினேன். அதே மாதிரி இப்போ எப்படி பார்த்தோமோ அப்போ ரைட்டை விட்டுட்டு வேற ஒரு வேர்புக்கு போவோம். சரிதானா? ஏன்னா ஒரே ரைட் ரிட்டன் வந்தது. இப்போ நம்ம வேற ஏதாவது ஒரு வேர்பை மாத்திக்கிடும். என்ன வேர்ப் சொல்றான் பாஸ்ட் டென்ஸ்ல? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேற இருக்கணும். ஏன்னா கில்டுனா பாஸ்ட் டென்ஸும் கில்டு இருக்கு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் கில்டு இருக்கனால வித்தியாசம் தெரிவதில்லை. அதனால என்ன செய்வோம்? பிரேக் எடுத்துரும். பிரேக் ப்ரோக் புரோக்கன். நான் ஒரு கம்பை முறித்தேன். ஐ பாருங்க, பிரேக் ப்ரோக் புரோக்கன். BREAK பிரேக், ப்ரோக் BROKE ப்ரோக், புரோக்கன் BROKEN. இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மாறும். ஐ broke a stick. தமிழ்ல நீங்க எழுதிக்கிடுங்க. நான் ஒரு கம்பை முறித்தேன். ஐ broke a stick. ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் BROKE broke a stick. நான் ஒரு கம்பை முறித்தேன். நான் ஒரு கம்பை முறித்தேன். ஒரு
கம்பு என்னால் முறிக்கப்பட்டது. a stick is சாரி, இதை broke past tenseனால present tense நம்ம am is are சேர்த்தோம். இது past tenseனால was அல்லது were வெளியிலிருந்து சேர்க்க வேண்டும். இந்த broken தான் உங்களுக்கு தெரியும், மாத்திக்கிறீங்க ஏன்னா past participle verb. I broke a stick. a stick was, இந்த was z வச்சு உச்சரிக்கணும். s சொல் was எழுது was is மாதிரி. a stick was broken by me. இது past participle broken, broken by me. சரிதானா? நான் ஒரு கம்பை முறித்தேன். I broke a stick. a stick was broken by me. ஒரு கம்பு என்னால் முறிக்கப்பட்டது. plural. நான் சில கம்புகளை முறித்தேன். I broke some sticks. I broke some sticks. some sticks were, என்ன pluralனால were. நான் சில கம்புகள் முறித்தேன். I broke some sticks. சில கம்புகள் என்னால் முறிக்கப்பட்டன. some sticks were broken by me. pluralum எழுதுறேன். I broke some sticks, S-O-M-E, some sticks, S-T-I-C-K-S. I broke some sticks. some sticks were broken by me. some sticks were plural நாரே. sticks were broken by me, B-R-O-K-E-N. இது மாறாது. by me, சில கம்புகள் என்னால் முறிக்கப்பட்டன. தமிழ்ல நீங்க எழுதிடுங்க. நான் ஒரு கம்பு முறித்தேன். I broke a stick. ஒரு கம்பு என்னால் முறிக்கப்பட்டது. a stick was broken by me. நான் சில கம்புகளை முறித்தேன். I broke some sticks. சில கம்புகள் என்னால் முறிக்கப்பட்டன. some sticks were, இதுக்கு உச்சரிப்பு பாருங்க, were சொல்லக்கூடாது. some sticks were broken by me. இதே சப்ஜெக்டை மாத்தி நான் சொல்லிட்டே வரேன். நீங்க கூடவே சொல்லிட்டு வாங்க. பர்டிகுலர்லி ஸ்கூல் சில்ட்ரன் இதை திரும்ப திரும்ப என் கூடவே சொன்னீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பழக்கமாயிடும். நாம் ஒரு கம்பை முறித்தோம். we broke a stick. we broke a stick. ஒரு கம்பு எங்களால் முறிக்கப்பட்டது. a stick was broken by us. நாம் சில கம்புகளை முறித்தோம். we broke some sticks. சில கம்புகள் எங்களால் முறிக்கப்பட்டன. some sticks were broken by us. அடுத்தால நீ ஒரு கம்பை முறித்தாய். you broke a stick. ஒரு கம்பு உன்னால் முறிக்கப்பட்டது. a stick was broken by you. நீ சில கம்புகளை முறித்தாய். you broke some sticks. சில கம்புகள் உன்னால் முறிக்கப்பட்டன. some sticks were broken by you. அடுத்தால நீங்கள், அதே you தான். நீங்கள் ஒரு கம்பை முறித்தீர்கள். you broke a stick. ஒரு கம்பு உங்களால் முறிக்கப்பட்டது. a stick was broken by you. நீங்கள் சில கம்புகளை முறித்தீர்கள். you broke some sticks. சில கம்புகள் உங்களால் முறிக்கப்பட்டது. முறிக்கப்பட்டன எப்படி வேண்டாலும் போட்டுக்கிடுங்க. some sticks were broken by you. அவன் ஒரு கம்பை முறித்தான். he broke, இங்க brokesனு வந்துராது. present tenseல தான் break breaks, come comes, go goes அந்த மாதிரி. past tenseல எல்லாருக்கும் broke தான். past tenseல verb மாறாது. அவன் ஒரு கம்பை முறித்தான். he broke a stick. he broke a stick. ஒரு கம்பு அவனால் முறிக்கப்பட்டது. a stick was broken by him. அவன் சில கம்புகளை முறித்தான். he broke some sticks. சில கம்புகள் அவனால் முறிக்கப்பட்டன. some sticks were broken by him. இது ஏன் I, we, you சப்ஜெக்ட் மாத்தி மாத்தி சொல்லிட்டு வரேன்னா, நீங்க அனைவரும் அத்தனை புத்தகங்களும் இருக்கும். நீங்க கூட சொல்லி பாக்குறது இல்லை. எதை பார்த்துதான் தெரியுமேன்னு. இப்ப நான் அதை சொன்னா நீங்க கேட்டே ஆகணும். கேட்டு நீங்க கூட ரிப்பீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அது மெமரைஸ் ஆயிடும். இதுல இருந்து விதி விலக்கே கிடையாது. கேட்டே ஆகணும்னு ஆயிடுது. திரும்ப திரும்ப இதை போட்டு நீங்க அப்படி கண்ணு மூடிட்டு கேட்டீங்கனாலும் உங்களுக்கு இதை பிராக்டிக்கலா சொல்ல வந்துடும். சொல்ல வரும்போது ஃப்ளூயன்சி டெவலப் ஆகுது. அவள் ஒரு கம்பை முறித்தாள். she broke a stick. ஒரு கம்பு அவளால் முறிக்கப்பட்டது. a stick was broken by her. அவள் சில கம்புகளை முறித்தாள். she broke some sticks. சில கம்புகள் அவளால் முறிக்கப்பட்டன. some sticks were broken by her. அது ஒரு கம்பை முறித்தது. it broke a stick. ஒரு கம்பு
அதுவால் முறிக்கப்பட்டது. A stick was broken by it. அது சில கம்புகளை முறித்தது. அது சில கம்புகளை முறித்தது. It broke some sticks. சில கம்புகள் அதுவால் முறிக்கப்பட்டன. Some sticks were broken by it. அவர்கள் ஒரு கம்பை முறித்தார்கள். They broke a stick. ஒரு கம்பு அவர்களால் முறிக்கப்பட்டது. A stick was broken by them. அவர்கள் சில கம்புகளை முறித்தார்கள். They broke some sticks. சில கம்புகள் அவர்களால் முறிக்கப்பட்டது அல்லது முறிக்கப்பட்டன. Some sticks were broken by them. அப்போ இதே ஸ்டிக் மாத்திக்கிட்டு வேற ஏதாவது வினை சொல். அவன் ஒரு டிராஃப்ட், அவர்கள் ஒரு டிராஃப்ட் அனுப்பினார்கள். They sent a draft. Present tense D, send. Past tense past participle T, sent. அவர்கள் ஒரு டிராஃப்ட் அனுப்பினார்கள். They sent a draft. ஒரு டிராஃப்ட் அவர்களால் அனுப்பப்பட்டது. A draft was sent by them. அவர்கள் சில டிராஃப்ட்கள் அனுப்பினார்கள். They sent some drafts. சில டிராஃப்ட்கள் அவர்களால் அனுப்பப்பட்டன. Some drafts were sent by them. இதே மாதிரி எந்த verb மாத்தினாலும் நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பழகுனீங்கன்னா அனைத்து சென்டென்சஸ்க்கும் passive voice மாத்துறது ஈஸி ஆயிடும். உங்களுக்கு ஃப்ளூயன்சியும் கிடைக்கும். அப்போ பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு. அடுத்தால ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்ல இதே மாதிரி ஒரு செட்டை பார்த்துக்கிடும். இதுவும் மெயினா உங்களுக்கு தமிழ் தான் ரொம்ப முக்கியமா தேவை. காரணம் என்னன்னா நம்ம தமிழ் தான் தெரியுமே ஈஸின்னு சொல்லி நம்ம தமிழ் சொல்லி பிராக்டிஸ் பண்ணுவதில்லை. நீங்க தமிழ்ல சொல்லியே ஆக வேண்டும். அப்போதான் உங்களுக்கு இதுக்கு தான் இந்த வடிவம் இருக்கிறது என்று தெரியும். நீங்க தமிழ்ல இதை யோசிக்கும் போது அது ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு மிக மிக லெகுவாக இருக்கும். சரிதானா? இப்போ ஃபியூச்சர் டென்ஸ். அப்ப பிரசன்ட் டென்ஸ்ல நம்ம வெளியில இருந்து என்ன பார்த்து போட்டோம்? am, is, are, be form of verb. பாஸ்ட் டென்ஸ்க்கு was அல்லது were. ஃபியூச்சருக்கு will be. will ஏற்கனவே அதுல இருக்கும். be மட்டும் போடுறோம். அப்போ நான் பலபடி நான் ஒரு கடிதம் எழுதுவேன். அதே கடிதமே போடுவோம். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஐ வில். நீங்க ஐ வில் போடுங்க, இல்லைன்னா ஐ வில் போடுங்க, எப்படி வேணாலும் போடலாம். ஐ வில் ரைட் ஏ லெட்டர். வில் தான் அது ஷார்ட். ஐ வில் ரைட் ஏ லெட்டர். LETTER. நான் ஒரு கடிதம் எழுதுவேன். இத ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பாசிவ் மாத்திரத்துக்கு வில் பி சேர்க்கிறோம். பி தான் வில், அதுல ஃபியூச்சருக்கு ஏற்கனவே போட்டுறோம். ஐ வில் ரைட் ஏ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுவேன். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படும். ஒரு கடிதம் என்னால், ஒரு கடிதம் என்னால் எழுதப்படும். ஒரு கடிதம் என்னால் எழுதப்படும். A letter will be written by me. A letter will be written by me. இந்த ரிட்டன் எல்லாத்துக்கும் மாறிடும்ல. இது क्वेश्चनே கிடையாது. written by me. எந்த டென்ஸ் இருந்தாலும் passive voiceல past participle வந்துரும். ரைட்டுக்கு past participle written. நான் ஒரு கடிதம் எழுதுவேன். I'll write a letter. ஒரு கடிதம் என்னால் எழுதப்படும். A letter will be written by me. A letter will be கூட சொல்லலாம். நாங்க letter will be இல்லை சொல்லலாம். letter will be written by me. நான் சில கடிதங்கள் எழுதுவேன். ப்ளூரலுக்கும் will be தான், வேற வடிவம் மாற்றி ஒன்றும் கிடையாது. ப்ளூரலுக்கும் நான் சில கடிதங்கள் எழுதுவேன். I'll write some letters. சில கடிதங்கள் என்னால் எழுதப்படும். Some letters will be written by me. அடுத்தால நாம் we will write a letter. நாம் ஒரு கடிதம் எழுதுவோம். ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படும். A letter will be written by me. நாம் சில கடிதங்கள் எழுதுவோம். We will write a letter. We will write a letter. நாம் ஒரு கடிதம் எழுதுவோம். We will write a letter. ஒரு கடிதம் எங்களால் எழுதப்படும். A letter will be written by us. நாம் சில கடிதங்கள் எழுதுவோம். We will write some letters. சில கடிதங்கள் எங்களால் எழுதப்படும். Some letters will be written by us. நீ ஒரு கடிதம் எழுதுவாய். You will write a letter. ஒரு கடிதம் உன்னால் எழுதப்படும். A letter will be written by you.
நீ சில கடிதங்கள் எழுதுவாய். You will write some letters. சில கடிதங்கள் உன்னால் எழுதப்படும். Some letters will be written by you. அடுத்தால you நீங்கள் ஒரு கடிதம் எழுதுவீர்கள். அதுவும் அதேதான். You will write a letter. ஒரு கடிதம் உங்களால் எழுதப்படும். A letter will be written by you. நீங்கள் சில கடிதங்கள் எழுதுவீர்கள். You will write some letters. சில கடிதங்கள் உங்களால் எழுதப்படும். Some letters will be written by you. அடுத்தால அவன் ஒரு கடிதம் எழுதுவான். சேஞ்ச் கிடையாது. நீங்க ஐக்கும் வீக்கும் ஷெல் போடணும், அது எல்லாம் வில்லே போடுங்க, நோ ப்ராப்ளம். அவன் ஒரு கடிதம் எழுதுவான். He will write a letter. ஒரு கடிதம் அவனால் எழுதப்படும். A letter will be written by him. அவன் சில கடிதங்கள் எழுதுவான். He will write some letters. சில கடிதங்கள் அவனால் எழுதப்படும். Some letters will be written by him. அவள் ஒரு கடிதம் எழுதுவாள். She will write a letter. ஒரு கடிதம் அவளால் எழுதப்படும். A letter will be written by her. அவள் சில கடிதங்கள் எழுதுவாள். She will write some letters. சில கடிதங்கள் அவளால் எழுதப்படும். Some letters will be written by her. அது ஒரு கடிதம் எழுதும். It will write a letter அல்லது it will write a letter. ஒரு கடிதம் அதுவால் எழுதப்படும். A letter will be written by it. அது சில கடிதங்கள் எழுதும். It will write some letters. சில கடிதங்கள் அதுவால் எழுதப்படும். Some letters will be written by it. அவர்கள் ஒரு கடிதம் எழுதுவார்கள். They will write a letter. ஒரு கடிதம் அவர்களால் எழுதப்படும். A letter will be written by them. அவர்கள் சில கடிதங்கள் எழுதுவார்கள். They will write some letters. சில கடிதங்கள் அவர்களால் எழுதப்படும். Some letters will be written by them. அப்போ past tense, present tense, future tense. clear ஆயிட்டா? அப்போ active passive ஒரு verb வச்சு நம்ம சொன்னோம். நீங்க பல verbs போட்டு active passive நீங்க மாத்தி நீங்க ட்ரை பண்ணி தமிழ்ல கண்டிப்பாக சொல்ல வேண்டும். நம்ம தமிழ் தான் தெரியுமே தாய்மொழி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஆங்கிலத்தில் பேசும்போது ஐடியாக்கள் நம்மளுக்கு தமிழ்ல தான் வரும். மற்றவர்கள் நீங்க ஆங்கிலத்திலேயே திங்க் பண்ணணும், அதெல்லாம் திங்க் பண்ண ஒண்ணும் முடியாது. நம்ம தமிழ்ல திங்க் பண்ணி ஆங்கிலத்துல பேசுற போல ஆங்கிலத்துல திங்க் பண்ணி அந்த அளவுக்கு பேசுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நீங்க தமிழ்ல என்ன சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதை தமிழ்ல இருந்து ஆங்கிலத்துல மாற்றுவதற்கு இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆங்கிலம் பேசுவதற்கு லகுவாக இருக்கும். அப்போ பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் முடிஞ்சு, பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் முடிஞ்சு. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ்ல பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். ஆக்டிவ் பாசிவ், இதுல வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் கொஸ்டின் எப்படி ஆக்டிவ் பாசிவ்ல வருதுன்னு கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி என் கூடவே நீங்க சொல்லுங்க. சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் கிடைக்கும். ஏன்னா ஓஹோ இதுக்குள்ள பாசிவ் தான் இது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து எடுப்போம். அவன் ஒரு பரீட்சை எழுதுகிறான். He writes an examination. ஒரு பரீட்சை அவனால் எழுதப்படுகிறது. An examination is written by him. அவன் ஒரு பரீட்சை எழுதுவதில்லை. He doesn't write an examination. ஒரு பரீட்சை அவனால் எழுதப்படுகிறதில்லை. An examination isn't written by him. அவன் ஒரு பரீட்சை எழுதுகிறானா? Does he write an examination? ஒரு பரீட்சை அவனால் எழுதப்படுகிறதா? Is an examination written by him? அவன் ஒரு பரீட்சை ஏன் எழுதுகிறான்? Why does he write an examination? ஒரு பரீட்சை அவனால் ஏன் எழுதப்படுகிறது? Why is an examination written by him? மோகன் ஒரு பாடம் நடத்துகிறார். மோகன் conducts a lesson. நடத்துகிறார், conducts, செமினாரே சொல்லுவோமே. மோகன் conducted, past tense. மோகன் ஒரு செமினார் நடத்தினார். மோகன் conducted a seminar. ஒரு செமினார் மோகனால் நடத்தப்பட்டது. A seminar was conducted by மோகன். செமினார், மோகன் ஒரு செமினார் நடத்தவில்லை. மோகன் didn't conduct a seminar. ஒரு செமினார் மோகனால் நடத்தப்படவில்லை. A seminar wasn't conducted by மோகன். மோகன் ஒரு செமினார் நடத்தினாரா? Did மோகன் conduct a seminar?
ஒரு செமினார் மோகனால் நடத்தப்பட்டதா? was a seminar conducted by மோகன்? மோகன் ஒரு செமினார் ஏன் நடத்தினார்? why did மோகன் conduct a seminar? ஒரு செமினார் மோகனால் ஏன் நடத்தப்பட்டது? why was a seminar conducted by மோகன்? மோகன் ஒரு செமினார் நடத்தவில்லையா? didn't மோகன் conduct a seminar? didn't மோகன் conduct a seminar? ஒரு செமினார் மோகனால் நடத்தப்படவில்லையா? wasn't a seminar conducted by மோகன்? மோகன் ஏன் ஒரு செமினார் நடத்தவில்லை? why didn't மோகன் conduct a seminar? ஒரு செமினார் மோகனால் ஏன் நடத்தப்படவில்லை? why wasn't a seminar conducted by மோகன்? ஷீலா சில புத்தகங்கள் வாசித்தாள். ஷீலா read some books. ஷீலா read some books. சில புத்தகங்கள் ஷீலாவால் வாசிக்கப்பட்டன. some books were read by ஷீலா. ஷீலா சில புத்தகங்களை படிக்கவில்லை. ஷீலா didn't read some books. சில புத்தகங்கள் ஷீலாவால் படிக்கப்படவில்லை. some books weren't read by ஷீலா. ஷீலா சில புத்தகங்களை படித்தாளா? did ஷீலா read some books? சில புத்தகங்கள் ஷீலாவால் படிக்கப்பட்டனவா? were some books read by ஷீலா? ஷீலா ஏன் சில புத்தகங்களை படித்தாள்? why did ஷீலா read some books? சில புத்தகங்கள் ஷீலாவால் ஏன் படிக்கப்பட்டன? why were some books read by ஷீலா? ஷீலா சில புத்தகங்களை படிக்கவில்லையா? didn't ஷீலா read some books? சில புத்தகங்கள் ஷீலாவால் படிக்கப்படவில்லையா? weren't some books read by ஷீலா? ஷீலா ஏன் சில புத்தகங்களை படிக்கவில்லை? why didn't ஷீலா read some books? சில புத்தகங்கள் ஷீலாவால் ஏன் படிக்கப்படவில்லை? why weren't some books read by ஷீலா? அப்போ இது நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் திரும்ப 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 சொல்லுங்க. அடுத்தால தே broke a stick. அவர்கள் ஒரு கம்பை முறித்தார்கள். ஒரு கம்பு அவர்களால் முறிக்கப்பட்டது. a stick was broken by them. அவர்கள் ஒரு கம்பை முறிக்கவில்லை. they didn't break a stick. ஒரு கம்பு அவர்களால் முறிக்கப்படவில்லை. a stick wasn't broken by them. அவர்கள் ஒரு கம்பை முறித்தார்களா? did they break a stick? ஒரு கம்பு அவர்களால் முறிக்கப்பட்டதா? was a stick broken by them? அவர்கள் ஒரு கம்பை ஏன் முறித்தார்கள்? why did they break a stick? ஒரு கம்பு அவர்களால் ஏன் முறிக்கப்பட்டது? why was a stick broken by them? அவர்கள் ஒரு கம்பை முறிக்கவில்லையா? didn't they break a stick? ஒரு கம்பு அவர்களால் முறிக்கப்படவில்லையா? wasn't a stick broken by them? அவர்கள் ஒரு கம்பை ஏன் முறிக்கவில்லை? why didn't they break a stick? ஒரு கம்பு அவர்களால் ஏன் முறிக்கப்படவில்லை? why wasn't a stick broken by them? பழையபடி they plural. அவர்கள் சில டிராப்ட்கள் அனுப்பினார்கள். they sent some drafts. சில டிராப்ட்கள் அவர்களால் அனுப்பப்பட்டன. some drafts were sent by them. அவர்கள் சில டிராப்ட்கள் அனுப்பவில்லை. they didn't send some drafts. சில டிராப்ட்கள் அவர்களால் அனுப்பப்படவில்லை. some drafts weren't sent by them. அவர்கள் சில டிராப்ட்கள் அனுப்பினார்களா? did they send some drafts? சில டிராப்ட்கள் அவர்களால் அனுப்பப்பட்டனவா? were some drafts sent by them? அவர்கள் ஏன் சில டிராப்ட்கள் அனுப்பினார்கள்? why did they send some drafts? why were some drafts sent by them? சில டிராப்ட்கள் அவர்களால் ஏன் அனுப்பப்பட்டன? அவர்கள் சில டிராப்ட்கள் அனுப்பவில்லையா? didn't they send some drafts? சில டிராப்ட்கள் அவர்களால் அனுப்பப்படவில்லையா? weren't some drafts sent by them? அவர்கள் ஏன் சில டிராப்ட்கள் அனுப்பவில்லை? why didn't they send some drafts? சில டிராப்ட்கள் அவர்களால் ஏன் அனுப்பப்படவில்லை? why weren't some drafts sent by them? இப்ப பாருங்க, ஒவ்வொரு டென்ஸ்லயும் இதே மாதிரி பாசிட்டிவ் இனியும் இதுக்கு பின்னாலும் இனி இருக்கு. அதாவது what, when, why was a draft taken by him, when was the draft taken by him, இப்படி எல்லாம் when, what, which இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் போட்டு நீங்க படிச்சீங்கன்னா கட 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 கடன்னு வரும்போது fluency நுனி நாக்குல இருக்கும். நீங்க பேசும்போது automatically the sentences will come to your aid. இப்போ ஃபியூச்சர்ல இதே பார்ப்போம். ரொம்ப ஈஸி. will be தானே எல்லாத்துக்கும்.
நான் ஒரு செமினார் நடத்துவேன். I will conduct a seminar. ஒரு செமினார் என்னால் நடத்தப்படும். A seminar will be conducted by me. நான் ஒரு செமினார் நடத்த மாட்டேன். I won't conduct a seminar. ஒரு செமினார் என்னால் நடத்தப்படாது. A seminar won't be conducted by me. நான் ஒரு செமினார் நடத்துவேனா? Will I conduct a seminar? ஒரு செமினார் என்னால் ஏன் நடத்தப்படும்? ஒரு செமினார் என்னால் நடத்தப்படுமா? Will a seminar be conducted by me? நான் ஒரு செமினார் ஏன் நடத்துவேன்? Why will I conduct a seminar? ஒரு செமினார் என்னால் ஏன் நடத்தப்படும்? Why will be a seminar conducted by me? நான் ஒரு செமினார் நடத்த மாட்டேனா? Won't I conduct a seminar? ஒரு செமினார் என்னால் நடத்தப்படாதா? Won't a seminar be conducted by me? நான் ஏன் ஒரு செமினார் நடத்த மாட்டேன்? Why won't I conduct a seminar? ஒரு செமினார் என்னால் ஏன் நடத்தப்படாது? Why won't a seminar be conducted by me? You வச்சு plural. You will buy some dictionaries. நீ சில அகராதிகள் வாங்குவாய். டிக்ஷனரிக்கு உச்சரிப்பு பாருங்க. டிக்ஷனரி, அது டிக்ஷனரி கிடையாது. டிக்ஷனரியா சொல்லும், அப்படி சொல்லக்கூடாது. டிக்ஷனரி. I bought a dictionary. நான் ஒரு அகராதி வாங்கினேன். டிக்ஷனரி, டிக்ஷனரி, டிக்ஷனரி. டிக்ஷனரி கிடையாது, டிக்ஷனரி. ஆக்ஸ்போர்ட் எடுத்து பாருங்க. ஆக்ஸ்போர்ட், அது ஆக்ஸ்போர்ட் கிடையாது. ஆக்ஸ்போர்ட் அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி. டிக்ஷனரி. நீ சில, நீ சொல்லுவோம், நீ சில அகராதிகள் வாங்குவாய். You will buy some dictionaries. சில அகராதிகள் உன்னால் வாங்கப்படும். Some dictionaries will be bought by you. நீ சில டிக்ஷனரிஸ் அகராதிகள் வாங்க மாட்டாய். You won't buy some dictionaries. சில அகராதிகள் உன்னால் வாங்கப்படாது. Some dictionaries won't be bought by you. நீ சில டிக்ஷனரிஸ் வாங்குவாயா? Will you buy some dictionaries? சில அகராதிகள் உன்னால் வாங்கப்படுமா? Will some dictionaries be bought by you? நீ ஏன் சில அகராதிகள் வாங்குவாய்? Why will you buy some dictionaries? சில அகராதிகள் உன்னால் ஏன் வாங்கப்படும்? Why will be some dictionaries bought by you? Why will some dictionaries be bought by you? நீ சில அகராதிகள் வாங்க மாட்டாயா? Won't you buy some dictionaries? சில அகராதிகள் உன்னால் வாங்கப்படாதா? Won't some dictionaries be bought by you? நீ ஏன் சில அகராதிகள் வாங்க மாட்டாய்? Why won't you buy some dictionaries? ஏன் சில அகராதிகள் உன்னால் வாங்கப்படாது? Why won't some dictionaries be bought by you? இதுபோல எல்லாம் I, we, you, he, she, it, they சப்ஜெக்ட் மாத்தி மாத்தி நீங்க எல்லாத்துக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா deliberately you should sit and say. திரும்ப திரும்ப சொல்லும் போது இதெல்லாம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். இதே ஆக்டிவ் பாசிவ் உங்களுக்கு present tense, past tense, future tenseல முடிஞ்சது. அடுத்த சிடியில் உங்களுக்கு continuous tense, present continuous, past continuous, present perfect, past perfect, future perfectல உள்ள passive, active passive எப்படின்னு அடுத்த சிடியில் பாருங்க. எல்லாம் புகழும் இறைவனுக்கே.